தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. நம்ம ஐயா விஜய் அவர்களை பத்தி பல வகையான காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனா அது மக்களுக்கு போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுச்சா அப்படிங்கிறது தெரியல. இப்ப அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதனால ஸ்பெஷலைசேஷன் பண்ண போறோம். ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு மருத்துவர்கள் எடுத்துங்க. இவரு குழந்தைகள் நல மருத்துவர், முதியோர் நல மருத்துவர், இதய நல மருத்துவர் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலைஸா இருக்குது இல்லையா? நம்ம அது போல அரசியல்ல ஐயா விஜய் அவர்களுடைய அரசியல தனித்தனியா பிரிச்சு அது அத்தனைக்கும் ஒவ்வொரு காணொலியில நம்ம வரிசையா பதிவிட போறோம். அதை தொடங்கும் விதமா ஏற்கனவே தாவேகாவின் அரசியல் நகர்வு பாகம் 1 என்கிற காணொலியை நம்ம பதிவு செஞ்சு வெளியிட்டு இருந்தோம். அது விருப்பம் இருந்தா பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல போட சொல்றேன். இப்ப இந்த காணொலி தாவேகாவின் அரசியல் பாகம் 2. வாங்க காணொலியில போலாம். சமீபமா ஐயா விஜய் அவர்கள் ஈரோடுல ஒரு கூட்டம் நடத்தி அதுல பேசியிருந்தாரு. அதுல பேசும்பொழுது களத்திற்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் களத்திலே இல்லாதவங்களையும் சும்மா எதிர்க்க முடியாது பாசு, நீங்க கேக்குறீங்கன்னா அவங்களை எதிர்க்க முடியாது, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இதெல்லாம் பேசும்போது ஐயா விஜய் அவர்களை பார்த்துட்டு எனக்கு நினைவு வந்தது, நம்ம ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க, சொன்னதை சொல்லுமா கிளிப்புள்ள அப்படின்வாங்க. எனக்கு அதுல கொஞ்சமா மாத்தி எழுதி கொடுத்ததை சொல்லுமா கிளிப்புள்ள அப்படிங்கிறதுதான் நினைவுக்கு வந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா ஐயா விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது, அரசியலே தெரியாது ஐயா விஜய் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட எழுதி கொடுத்ததை சொல்லும் கைப்புள்ளதான் ஐயா விஜய் அவர்கள், கிளிப்புள்ளதான் ஐயா விஜய் அவர்கள். ஏற்கனவே நம்ம கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்ப கிளிப்புள்ள அப்படின்னு சொல்றோம். சினிமால அந்த கைப்புள்ள ரிக்ஷா எடுத்துட்டு வரோம், இந்த கைப்புள்ள பஸ் எடுத்துக்கிட்டு எங்க கூப்பிட்டாலும் பஸ் எடுத்துற கைப்புள்ளதான் இந்த கைப்புள்ள. அது ரீல், இது ரியல். யாரு? நம்ம ஐயா வடிவேல சொல்றேன், சினிமால வருவார்ல கைப்புள்ள, ரிக்ஷால வருவாரு. இந்த கைப்புள்ள ரியல்ல பஸ் எடுத்துக்கிட்டு எங்க கூப்பிட்டாலும் வந்துடும். அந்த கட்சியே அந்த கைப்புள்ள இருக்குல்ல, விஜய் கைப்புள்ள, அது கீழே இருக்க கைப்புள்ளைங்களுக்கு ரியல்னா என்ன ரீல்னா என்னன்னு தெரியாத கைப்புள்ளைங்க தான் அத்தனை கைப்புள்ளைங்களும். சரி, அடுத்து விடுங்க, அடுத்த விடயத்துக்கு வருவோம். அதாவது காட்சி 2க்கு வருவோம். ரோட்ல ஐயா விஜய் அவர்கள் களத்தில் இல்லாதவங்க எல்லாம் எதிர்க்க முடியாது பாசு என்று சொன்னோன்னு எனக்கு ஒரே சிந்தனை, என்னடா இது திமுக சொல்றாரா இல்ல அதிமுக சொல்றாரா இல்ல ஒருவேளை நாம் தமிழர் சொல்றாரோ என்ற சிந்தனை எல்லாம் ஓடிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு மக்கள் சத்தமா, ஏன்பா விஜய் நீதான்பா களத்துல இல்ல, நீ எந்த கட்சியை சொல்ற களத்துல இல்லன்ட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீ கட்சி தொடங்கிட்ட, 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிக்கல, ஈரோடு இடைத்தேர்தலில் நிக்கல, விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் நிக்கல, நீ யாரதான்ப்பா சொல்ற களத்துல நிக்கலன்ட்டு கொஞ்சம் தெளிவா சொல்லம்பா, உன் கையை நீயே இப்படி வச்சுக்கிட்டு இது உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு விஜய், நீ யாரதான் விஜய் சொல்றீங்க அப்படின்ட்டு மக்கள் சத்தமா கேக்குறாங்க. ஐயா விஜய் அவர்கள் களத்துல நிக்காதவங்களால எதிர்க்க முடியாது பாசு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு தோணுது, நம்ம ஒரு குறி வைக்கிறோம் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், மச்சான் அதை படுறா, அதுதான் பெரிய மாங்கா, அதை அடுதா, டேய் மச்சான் நீ போய் அதை பிடிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம சிந்தனை என்ன இருக்கு, அந்த மாங்காவை நம்ம அடிச்சிருவோம், அதை அவன் பிடிச்சிருவான் அப்படின்னு சிந்தனை நமக்குள்ள இருக்கு. இவர் ஐயா விஜய் அவர்கள் ஏதோ குறி வைக்கிறாரா வைக்கலையா ஒன்னும் தெரியல, ஏதோ ஒரு கட்சி மேல குறி வச்சு அடிக்கிறாரா என்ன அதுவும் தெரியல, இவர் பாட்டு வில்ல அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த ஒரு படத்துல ஐயா வடிவேல் அவர்கள் கரடி மேல குறி வச்சுட்டு வில்லு ஏடாவரமா அடிப்பாப்ல, கடைசியில கரடி வந்து என்ன பண்ணும், காரி துப்பிட்டு போயிடும். இவரு களத்துல நிக்காதவங்க எதிர்க்க முடியாது பா சொன்ன மக்களு இவர் சொல்லி வாய மூடல, ஏய் யாரா இவர் பேசுறதே புரிய மாட்டுது, இவர் எந்த கட்சியை தாண்டா எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புறாங்க, பேசுறதே ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. அதாவது ஐயா விஜய் அவர்கள் இது போல இலக்கே இல்லாம, குறிக்கோளே இல்லாம, கொள்கையே இல்லாம, அரசியல் அறிவே இல்லாம, அரசியலே தெரியாம தான் ஐயா விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. அரசியல் கட்சி அதுக்கு தலைவர் அப்படின்னு வேற சொல்றாரு. ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, ஒரு படக்காட்சியில ஐயா வரையில் நானும் அப்படிதான் என்னைய அரெஸ்ட் பண்ணு, நானும் அப்படிதான் என்னைய அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. இவரும் நானும் அரசியல் கட்சி தலைவர் தான், தாவேகா பக்கா மாசு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு அரசியல் ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க அரசியல் ஸ்கிரிப்ட் தான் எழுதுறாங்களா இல்ல சினிமா ஸ்கிரிப்ட் எழுதுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச்சு கேட்கக்கூடிய பொதுமக்களுக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா நம்மள போன்ற ஆட்களுக்கு அது கேள்விக்குறியா இல்லை, அது 100% சினிமா ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஏன் அப்படின்னா அரசியல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றான். திமுக இத்தனை குறை பண்ணிருக்கு, இத்தனை நிறை இருக்கு. அதிமுக இத்தனை குறை பண்ணிருக்கு, இத்தனை நிறை இருக்கு. நாம் தமிழரா இத்தனை குறை இருக்கு, இத்தனை நிறை இருக்கு அப்படின்னு சொன்னா அது அரசியல் ஸ்கிரிப்ட், அது அரசியல், அது அரசியல்வாதி அப்படின்னு அர்த்தம். நீங்க எல்லாம் களத்துக்கு வந்தா நாங்கெல்லாம் இருக்க மாட்டோம், நாங்கெல்லாம் களத்துக்கு வந்தா நீங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க, நீ நின்னா நான் உட்கார மாட்டேன், நீ உட்கார்ந்தா நான் நிக்க மாட்டேன், நீ இருந்தா நான் போயிடுவேன், நான் இருந்தா நீ போயிடுவேன்னா இது அரசியல்வாதிக்கு அழகா? இல்ல நீ சினிமா ஸ்கிரிப்ட் பேசு, அரசியல் ஸ்கிரிப்ட் பேசுறியா இல்ல சினிமா ஸ்கிரிப்ட் பேசுறியா? பக்காமாசு அரசியல் அரசியல் ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க, சினிமா ஸ்கிரிப்ட் எழுத வைக்காதீங்க. நல்ல ஆசான் அரசியல் பயிற்றுவிக்க வந்த ஐயா திரு ஐயனார் அவர்களே துரத்தி விட்டீங்க. வேணா எங்க அப்பாவை கூப்பிட்டுங்க, எனக்கே பல தடவை அரசியல் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காரு, உங்களுக்கும் எழுதி தருவாரு, பக்காவா இருக்கும். வேணா நம்பர் கொடுக்குறேன், சாட் பண்ணுங்க, எங்க அப்பா நம்பர் தர பேசுங்க. இது போல குறிக்கோளே இல்லாம தான் ஐயா விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கிறார். நான் ஏற்கனவே போன காணொலியில் சொல்லியிருந்தேன், ஐயா விஜய் அவர்களுடைய டப்பிங் லட்சணத்தை போய் பார்க்கணும், டப்பிங் லட்சணத்தை பார்க்கணும் அப்படின்னா அவர் சினிமாலாம் நடிச்சு முடிச்சுட்டு டப்பிங் பண்ணும்போது தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருடைய டப்பிங் லட்சணம் பார்க்கணும் அப்படின்னா சமீபமா ஈரோடு கூட்டத்தில் பேசியிருந்தாரு இல்லையா, அதை உன்னிச்சு கேளுங்க, உன்னிப்பா கேளுங்க. திமுகவை இதெல்லாம் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு, இது ஸ்டெல்லா சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. யாருப்பா ஸ்டெல்லா? ஏற்கனவே சம்மந்தமே இல்லாம எம்ஜிஆர்னு, சம்மந்தமே இல்லாம அண்ணாங்க, அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்து பேசணும். திடீர்னு ஸ்டெல்லாவே எங்க கொள்கை தலைவருண்டா, நாங்க எங்கன்னு போய் ஸ்டெல்லாவை தேடுறது? ஐயா விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு பஸ் எடுத்துட்டு போறாரு அப்படின்னாலே அந்த இடத்துல 100% காமெடி கேரண்டி. முதல்ல ஐயா விஜய் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தராதியா ஸ்கிரிப்ட் ரைட்டரு, அவர் பல்லாண்டு வாழணுங்க. அவரு தாங்க நமக்கு காமெடி கண்டென்ட் அள்ளி கொடுக்குறது. பாருங்க, சும்மா கால் மேல கால் போட்டு உக்காந்து எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் புஷி ஆனந்த் இருக்கிறதுல பயங்கரமான காமெடிங்க, வடிவேல தோத்து போயிடுவாருங்க. 87 மாலை வணக்கணங்கள். அடுத்து நம்ம அண்ணன் ஆதவ அர்ஜுனா, என்னது ஊழல் பண்ணலாங்க, கொலை செஞ்சு ஊழல் பண்ணக்கூடாது, அது ஒரு காமெடி ஆச்சா? ஆகவே இந்த நேரத்துல அண்ணன் புஷி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நேரம் வந்தோம்னா நம்ம ஐயா விஜய் தான் ஒரு பக்கம் சொல்றாரு, டிஎம்கே ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்திங்கிறாரு. நம்மளுக்கு கேட்கும்போது டிவிஎஸ் 50 டிவிஎஸ் 50 டிவிஎஸ் 50 டிவிஎஸ் 50 டிஎம்கே எப்படா டிவிஎஸ் 50 ஆச்சுன்ற மாதிரி நம்ம காதல விழுந்தது. டிவிஎஸ் 50 டிவிஎஸ் 50ங்கிறாரு. சரி, நமக்கு ஒண்ணு விளங்கல. அவங்களால தற்கூரிக்கிட்டே போய் கேட்டு வந்து ஒரு தற்கூரிக்கிட்டே போய் கேட்டேன், என்னடா தற்கூரி உங்க ஆளு டிவிஎஸ் 50ங்கிறாரு, ஏற்கனவே கொக்கோ கோலாக்கெல்லாம் விளம்பரம் பண்ணாரடா, இப்ப டிவிஎஸ் 50 பிராண்ட் நம்பர் ஸ்டார்டாரடா, என்ன வெறுப்பேத்திரியா, டிவிஎஸ் 50 இல்லடா அது தீய சக்தி அப்படின்னா. நம்ம கேட்டோன்னே டிவிக்கே ஒரு தூய சக்தினாரு, அதை கேட்டியாடா அப்படிங்கிறான். என்னடா இவன் பரிசுத்தாவிக்கும் தூயாவிக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் கேட்கும்பொழுது நமக்கு அப்படியே ஒரு கனவு உலகத்துக்கே போயிட்டேங்க நானு. பரிசுத்தாவிக்கும் அசுத்தாவிக்கும் தான் போட்டியே. எனவே மக்களே, பரிசுத்தாவியான டிவிகேவை நோக்கி வாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுங்க போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பாண்டிச்சேரி கூட்டத்துல பார்த்தா இவர் உட்காந்து நின்று பேசிட்டு இருக்கிறாரு, இவர் பக்கத்துல 2 பேரும் முட்டி போட்டுக்கிறாங்க. முட்டி போட்டு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது தற்கொலை வருமா, பிடிச்சி கீழே தள்ளி விடுவோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஒரு பாட்டு எடிட் பண்ணி போடுறாங்க, கர்த்தரே நீ பாரு, நீ கீழே இருக்கவங்களா ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு கத்துறான். இதெல்லாம் என்ன அப்படின்றே தெரியல. அடுத்து ஐயா விஜயர்கள்லாம் விடுங்க, அவங்க கீழே இருக்காங்க பாருங்க, அனில் குஞ்சி, அவங்களுக்கு வருவாங்க, செம்ம காமெடினா செம்ம காமெடி. அவங்கள போய் கேட்குறாங்க, ப்ரோ உங்க கொள்கையை பற்றி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த கொள்கையெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ, நீங்கள் தலைவரை பற்றி கேளுங்க, நம்ம அவரை பற்றி பேசுவோம் ப்ரோ. சரி, 2026 விஜய் ஜெயிச்சுடுவாரா? ஜெயிப்பாரு, எல்லாம் ஜெயிச்சுடுவாரு. அவர் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், நீட்டு ஒழிஞ்சிடும். உதயநிதி ஜெயிலில் ஒருத்தர் சொல்றாங்க, உதயநிதி ஜெயிலுக்கு போயிடாரு, ஸ்டாலின் ஜெயிலுக்கு போயிடுவாருங்கிறான். எப்படா ஜெயிலுக்கு போவாரு, ஏன்டா போனோம்? இன்னொருத்தர் சொல்றான், பாலியல் வன்கொடுமை எல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிறான். அதுவும் இல்லாம ஒருத்தர்கிட்ட போய் கேட்கறாங்க, எத்தனை தொகுதியில ஜெயிப்பாரா? தமிழ்நாடு முழுக்க ஜெயிச்சிருவாருங்க. அதாங்க, எந்தெந்த தொகுதியில் நீங்க சொல்லுங்கண்ணா. அதெல்லாம் இல்ல, தமிழ்நாடு முழுக்க ஜெயிப்பாரு. இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த கொள்கை தலைவர்கள் 5 பேர் வச்சிருக்காங்கல்ல, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா அவன் சொல்றான், எல்லாரும் நம்ம ஆளுங்க தான், முன்ன பின்ன சொல்றா கோச்சிங் பண்ணாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கறான். ஒண்ணு இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லாரும் அவங்க ஆளுங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. காமராஜர் சொன்னா பெரியார் கோச்சிக்குவாரா? இல்ல பெரியார் சொன்னா வேலுநாச்சியார் கோச்சிக்குவாங்களா? இல்ல வேலுநாச்சியார் சொன்னா அஞ்சலி அம்மாள் கோச்சிக்குவாங்களா? இல்ல அஞ்சலி அம்மாள் சொன்னா அம்பேத்கர் கோச்சிக்குவாரா?
எல்லாம் நம்ம ஆளுங்க தான், முன்ன பின்ன சொன்னா கோச்சிக்குவாங்களே அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அவரு கொள்கை தலைவர் யாரு என்ன அப்படின்னு தெரியல. இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல், அதாவது தமிழ்நாட்டுல இந்த தேர்தல் களம் என்பது மிகவும் சூடுதெரிக்க, அனல் பறக்க, பரபரப்பா, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது காமெடி ட்ராக்னு ஒண்ணு வேணும் இல்லையா சினிமால, அதுதான் இந்த டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காமெடியாகவும் ஒரு ஃபன்னாகவும் தான் இந்த டிவிக்கே கட்சி நடந்துகிட்டு இருக்குது. எனவே டிவிக்கே கட்சி செய்யும் நகைச்சுவைகளை கேட்டு ரசிக்க நீங்கள் என்னோட இணைந்தீர்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன். இது உங்கள் ஸ்டாலின் பாரதி வலையொலி. நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி. சிந்திங்கள், செயல்படுங்கள். அடுத்த காலம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.